சேலத்தில் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு சார்பாக மாநில தலைவர் அருண் கோபால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தமிழகத்தில் உள்ள திருவள்ளுவர் வள்ளுவர் குல மக்களின் மாபெரும் ஒரு கூட்டமைப்பு நம் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பினுடைய மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்தின் எடுத்த முக்கிய தீர்மானங்கள், முடிவுகள், அதே போல அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களிலிருந்தும் வள்ளுவர் குல பிரதிநிதிகள் இங்கே வந்து கலந்து கொண்டுள்ளனர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் எங்கள் வள்ளுவர் குல மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்திற்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். விளிம்பு நிலையிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியுள்ள எங்களுடைய மக்களினுடைய உயர்வுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீட்டை வழங்கி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய, மக்கள் தொகை எண்ணிக்கையில் குறைந்த மக்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய இந்த உயர்வுக்கு தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவரனுடைய இந்த வழி தோன்றல்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடஒதுக்கீட்டை வழங்கி மக்களினுடைய உயர்வையும் மேம்படுத்த அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, நடைபெறவுள்ள சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே வள்ளுவர் குல மக்களினுடைய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்து தருமாறு அன்போடு இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கேட்டுக்கொண்டு, மேலும் தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவருடைய புகழை உலகறிய செய்த ஒரு நிகழ்வாக திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைத்து கொடுத்த தமிழக அரசுக்கும், சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பித்து மிக பிரம்மாண்டமாக தயார் செய்து கொடுத்து எங்கள் வள்ளுவர் குல நெஞ்சங்கள், வள்ளுவர் குல மக்கள் அனைவரும் மகிழ்ந்து ஒரு பாராட்டும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வள்ளுவர் குல மக்கள் மென்மேலும் வளர தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை வழங்குமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கின்றோம். ஐயா, எங்களுடைய நிலைப்பாடு எங்கள் மக்களினுடைய கோரிக்கைகள் அடிப்படையில எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எந்த அமைப்பாக கட்சியாகவும் இருந்தாலும் சரி, எங்கள் மக்கள் ஆதரவு தெரிவிக்க தயாராக உள்ளோம். சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அந்த கட்சிகளுக்கு எங்களுடைய வள்ளுவர் குல மக்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிப்பார்கள். எங்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் ஐயா 10 லட்சம் பேர் இருக்கோங்க தமிழ்நாடு முழுவதும். 40 சங்கங்கள் இணைந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த கூட்டமைப்புல அங்கத்தினரா இருக்கிறாங்க. 27 மாவட்ட பிரதிநிதிகள் இந்த கூட்டமைப்புல நிர்வாகிகளா இருக்கிறாங்க. கூட்டமைப்பினுடைய தலைவர் அருண் கோபால்.